السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه وسعى في خلقه. قال النبي صلى الله عليه وسلم: صدق الله العظيم. خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர் நிகழற்ற அன்பாளர் எல்லாம் அல்ல எல்லாரும் திருநாமம் கொண்டு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்பார்க்கிறார்கள் கூறிய அனைத்து பெருமக்கள் மீது என்றைக்கும் உண்டாக்குவாங்க. அந்நூல் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், முந்தைய வசனங்களிலே அல்லாஹ் யாருக்கு அறிமுகப்படுத்தினான். அது ஒரு பேருடைய மாடத்தில் இருக்கிற விளக்கு, அந்த விளக்கு ஒளியால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த விளக்குகள் சில வீடுகளில் இருக்கிறது. அந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கூறப்படவும் அதை கண்ணியப்படுத்தப்படவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். அவற்றில் காலையிலும் மாலையிலும் இது செய்து வரக்கூடிய சில நல்லடியார்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். காலை மாலை ஒரு நாளுடைய தொடக்கம் முடியும். இந்த இரண்டுமே இறை நினைவோடு தான் இருக்க வேண்டும். காலையில் எழும்போது இறை நினைவோடு துவங்கி இரவு உறங்கும் போது இறை நினைவோடு அவனுடைய உறக்கம் இருந்தால் ஓரளவுக்கு அவன் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கிறான் என்றார். முழு நேரமும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு நான் படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற போது இல்லா லியஅரிஃபூன், என்னை அறிவதற்காக என்று சொல்கிறார். இறைவனுடைய அந்த தன்மைகளை புரிந்து கொள்வதற்கிற தொடர் முயற்சியில் தான் மனிதன் இருக்க வேண்டும். 24 மணி நேரம் அவனை பற்றி சிந்தித்து அவனை போற்றி புகழ்ந்து பாடி அவனுடைய எல்லா காரியங்களையும் செய்யும். ஆனால் துரதிருஷ்டவசமாக மனிதன் பல வேலைகளிலே சிக்கொண்டு விடுகிறான். எனவே அவனால் இயலாமல் போகிறது. குறைந்தபட்சம் 5 நேரம் தொழுகையிலே, அந்த தொழுகைக்கு பின்னர் காலையிலும் மாலையும் இப்படி இடையிடையே பல்வேறு நேரங்களிலே அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது என்பது ஒரு நாள் முழுக்க அவனை நினைத்து கொண்டிருப்பதற்கு மிக நெருக்கமாக அவனை கொண்டு சேர்த்து. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லுகிறார். ஒரு சிறுவனிடத்திலே ஒரு ஜாமா வந்து சொல்கிறார், ஒரு பொருள் வாங்க போகிறான். ஆனால் அவன் பொருள் வாங்க போகிற போது அவன் பல விஷயங்களை மறந்து விடுகிறான். சமயத்தில் வீட்டை கூட மறந்து விடுகிறான். இடையிலே அவனுடைய விளையாட்டு தோழரை பார்க்கிறான், விளையாட்டு மைதானத்தை பார்க்கிறான், கொஞ்சம் விளையாடுகிறான். தெருவில் நடக்கிற வேடிக்கை பார்க்கிறான். திடீரென்று அவனுக்கு ஞாபகம் வருகிறது, நாம் ஒரு வேலையாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பிறகு அந்த பொருளை வாங்கி கொண்டு வீடு திரும்பி. இதுபோலத்தான் காலையில் எழுந்து அல்லாஹ்வை நினைத்துவிட்டு பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பவும் இரவு நேரத்திலே அல்லாஹ்வை நினைத்து கொண்டு இருப்பது என்பது இந்த குழந்தையின் சிறுவனின் செயலுக்கு சமமானது என்று பெரியார் சொல்கிறார்.
ஆனால் அதை கூட தொலைத்துவிட்டு இன்றைக்கு வேகமான ஒரு வாழ்க்கையில் நாம் சிக்கி கிடக்கும். காலையில் எழும்போதே பரபரப்பு. அந்த பரபரப்பு என்பது காலையிலேயே அவனை தொற்றிக் கொள்கிறது. சொல்லப்போனால் படுக்கையில் விழிப்பு வந்த உடனேயே அவனுக்கு அந்த பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது. எல்லாமே இயந்திர கதியாக வேக வேகமாக கழிப்பறைக்கு செல்வது, உடை அணிவது, குளிப்பது, காலை உணவு சாப்பிடுவது என்று சொல்லி ஒரு பரபரப்பான வாழ்க்கை. அதுபோல இரவு உறங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய வேலை இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் கேளிக்கை என்கிற வடிவத்திலே மொபைல் அல்லது டிவி என்று அவனுடைய காலம். மருத்துவர்களை இன்றைக்கு சொல்கிறார்கள், அந்த ஸ்க்ரீன் டைம் என்பது படுக்கைக்கு செல்வதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். பெரிய வெளிச்சம் இன்றைக்கு உலகத்தில் நமக்கு இருக்கிறது. அந்த வெளிச்சத்தின் காரணமாக ஆழ்ந்த தூக்கம் கிடைக்காமல் போகிறது. அதனால் பல்வேறு நோய்கள், மனநோய்கள் கூட உருவாகிறது என்று அவர்கள் பக்கமாக கட்டுரைகள் எழுதுகிறார். எல்லாவற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்னோடி. அவர்கள் படுக்கைக்கு எப்படி செல்வார்கள் என்று பார்த்தார். நிறைய உதாரணங்கள் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் சூரத்து துஹான் என்கிற அத்தியாயத்தை ஓதிக்கொள்வார்கள். அலிஃப் லாம் மீம் சஜ்தா என்கிற அந்த சூறாவை ஓதிக்கொள்வார்கள். சூரத்துல் வாக்கியாவை மக்ரிபுக்கு பிறகு ஓதிக்கொள்வார்கள். இப்படி நீளமான சூறாக்களை ஓதிக்கொள்வார்கள். பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொள்வார்கள். ஓதி அவற்றை உள்ளங்கைகளில் ஊதி உடலிலே தடவி கொள்வார்கள். உடலிலே தடவது என்பது ஒரு வகையான மசாஜ். நம்முடைய உடலை நாமே தொட்டு பார்க்கிறோம். எத்தனை முறை தொட்டு பார்த்தோம் என்று நமக்கு தெரியாது. வேகமான வாழ்க்கையில் நம்முடைய உடலோடு உறவாடக்கூடிய நேரங்கள் மிக குறைவாக இருக்கிறது. உடலை கவனிப்பது என்பது அபூர்வமாக இருக்கிறது. ஆனால் உடலுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர்தா என்கிற ஒரு தோழரையும் சல்மான் என்கிற ஒரு தோழரையும் மதீனாவில் சகோதரர்களாக ரசூலுல்லாஹ் இணைச்சி வைக்கிறாங்க. இப்போ அபூ தர்தா வீட்டில் சல்மான் வந்து தங்குறாரு. அபூ தர்தா தான் மதீனா வாசி. சல்மான் பாரசீகத்தைச் சேர்ந்தவர், மக்காவிலிருந்து நபியோடு புலம்பெயர்ந்து வந்தவர். 2 பேரையும் இங்கே தங்க வைக்கிறாங்க. அபூ தர்தா வீட்டில் சல்மான் இருக்கிறார். இரவு உணவு வரும்போது அபூ தர்தா இல்லை, அவங்க மனைவி தான் வரவேற்கிறாங்க. மனைவியினுடைய ஆடை பார்த்தால் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை. கௌரவமாக விசாரிக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? அவங்க கௌரவமாக பதில் சொல்கிறாங்க, உங்கள் சகோதரர்களுக்கு உலகத்தின் மீது எந்த தேவையும் கிடையாது, உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அபூ தர்தா வர்றாரு. இருவரும் உணவு சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு விட்டு சல்மான் உறங்குவதற்காக ஒரு இடத்தை தயார் செய்து கொடுத்தார். நீங்கள் உறங்கலையான்னு கேட்டார் சல்மான். அபூ தர்தா சொன்னார், இல்லை நான் இரவில் கொஞ்சம் இபாதத் செய்கிற வழக்கம் இருக்கிறது, நான் கொஞ்சம் தொழுதுட்டு வரேன். இல்லை வேண்டாம், என்னோடு படுக்க வாருங்கள், நான் படுக்க வச்சுக்கிட்டேன். அபூ தர்தாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நபி அனுப்பி இருந்தாள், ஒன்றும் சொல்ல முடியல, கூட படுத்துட்டார். திரும்ப எழுந்தார். சல்மான் அப்போதும் அவரை படுக்க வைத்தார். திரும்ப எழுந்தார். சல்மான் மீண்டும் படுக்க வைத்தார். அவர் இவர் படுக்க வைக்க இந்த போராட்டம் இரவு முழுக்க நீடிக்கிறது. தஹஜ்ஜுடைய வேலை வந்த பிறகுதான் சல்மான் அபூ தர்தா எழுந்து தொழ சம்மதித்தார். அவர் எழுந்தார். அபூ தர்தாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. என்னடா அந்த மனுஷன் ஒரு விருந்தாளி மாதிரி நடக்கலை, நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு சுபுஹ் தொழுகை நபியோட தொழுதுட்டு அந்த அபூ தர்தா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் ரசூல்லாட்ட. இப்படி நான் இரவில் அவருக்கு உணவு கொடுத்தேன், அவரை படுக்க வச்சேன், நான் இபாதத் செய்யலான்னு சொன்னால் என்னை விடலை, என்னை தடுத்துட்டார்னு சொல்லும்போது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமாம் இவர் இரவு முழுக்க நின்று வணங்குகிறார். அவருடைய மனைவியை பார்த்தேன், மனைவி எந்த சந்தோஷத்தையும் பெற்றதாக தெரியவில்லை அப்படின்னு சொன்னவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிரபல்யமான ஒரு செய்தியை சொல்கிறாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய கடமை இருக்குது.
ஒலி ஐனிக்க ஹக்குன், கண்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஒலி ஜசதிக்க ஹக்குன், உடலுக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஒலி சௌஜிக்க ஹக்குன், மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. லிக்குல்லிதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சதக சல்மான் உண்மையைத்தான் சொன்னார், சல்மான் நன்மையைத்தான் சொன்னார் என்று நிகழ்நாயகம் சரதாசன் சொன்னார். மனைவிக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நோயினுடைய நேரத்திலே இறுதி தருவாயிலே அவங்களுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க இல்லையா? ஒவ்வொரு மனைவி வீட்டிலையும் ஒரு நாள் தங்கினாங்க. அது ஒரு முறை. அது 2 மனைவிகள் இருந்தால் ஒரு நாள் இங்கேயும் ஒரு நாள் அங்கேயும் தங்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களா இல்லையா என்பது அது வேறு விஷயம். அங்கே தங்க வேண்டும், அது அவருடைய பொறுப்பு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த வீட்டில் தங்கும்போது இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மனைவிமார்கள்லாம் யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று நான் எங்கள் வீட்டில் தங்கும்போது இன்றைக்கி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க, மறந்துட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? உங்கள் வீட்லேயும் கேட்டாங்களா? எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க. அப்படியா? 3வது ஆள் எங்கள் வீட்லேயும் கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி வீட்டில் தங்கணும்னு நினைக்கிறாங்க போல தெரியுது, நாம் எல்லாம் சேர்ந்து அதுக்கு அனுமதி கொடுத்துக்கோன்னு சொல்லி மற்ற எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து நபியிடத்தில் வந்து யாரை சொல்லலாம், நீங்கள் அங்கங்கே அலைய வேண்டாம், ஆயிஷா நாயகி வீட்டில் உட்காந்துக்கிடுங்க, நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்கோன்னு சொன்னோம். வயோதிக நிலையை, அது சுகமில்லாத ஒரு சூழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சது ஒரு நபிங்கிற அடிப்படையிலையும் கணவர் என்கிற அடிப்படையிலையும் நான் ஆயிஷா நாயகி அவங்க வீட்டில் தங்கிக்கிறேன்னு சொன்னால் மாற்று கருத்து யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அந்த அவர்களுக்குரிய கடமையை பேணியிருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். இப்னு அப்பாஸ் வயசில் சின்ன சஹாபி, நபிக்கு வலப்புறத்தில் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடப்பக்கம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ முறை என்ன, சுன்னத்து என்னன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் வலது புறத்திலிருந்து தான் ஆரம்பம், தூங்கணும், வலது புறம் தான் ஆரம்பம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ், நியாயமாக நான் உனக்கு தான் தரணும், ஆனால் அபூபக்கர் வயசில் பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் கொடுக்குறேன். நீங்கள் ரசூல்லா கேட்கணும் தேவையில்லை, அங்கே கொடுத்த ஆரம்பித்தா ஒருவேளை பெரியவர்களாக இருந்தால் அப்படி கொடுக்கலாம் என்கிற ஒரு நடைமுறை வந்திருக்கும். ஆனால் அந்த நடைமுறை இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வலது பக்கம் இருந்தவருக்குத்தான் எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தீங்க, நான் அனுமதி கொடுத்தா அங்கே கொடுத்துறேன். இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, எனக்கென்று ஏற்பட்ட அந்த நியமத்தை, அந்த அருட்படையை, அந்த கண்ணியத்தை நான் யாருக்கும் விட்டு தருவதாக இல்லை என்று சொல்லி, இப்போ அவங்களுடைய ஹக், அவங்களுடைய கடமை, ரைட்ஸ், வலதுபுறத்தில் இருப்பவர் தான் முதலில் பெறுகிற உரிமை இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த வகையிலே இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அந்த உறக்கம், அந்த உறக்கத்திற்கு முன்னாலே அதற்காக தயாராகுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு நீண்ட வசனங்களை ஓதிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்கிற அந்த திக்ருகளை சொல்லி உள்ளங்கையில் ஊதி உடல் முழுக்க தடவி கொண்டு அதற்கு பிறகு துவா செய்துவிட்டு அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹ்யா, இறைவாவுடைய திருநாமத்தினால் நான் உறங்குகிறேன் என்று சொல்லி வலது பக்க இந்த கையிலே வலது கன்னத்தை வைத்து படுப்பாங்க. இது செய்கிறது ஒரு சுன்னத்து. படுத்துட்டு அப்புறம் புரண்டு படுத்துக்கலாம், இடது பக்கம் படுத்துக்கலாம், மல்லாக்க படுத்துக்கொள்ளலாம். குப்புறத்தான் படுக்கக்கூடாது. குப்புற படுப்பது ஷைத்தானுடைய செயல், இது உடலுக்கும் தீங்கானது, ஆபத்தானது. படுக்கக்கூடாது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். மாணவி அன்றைக்கு சொல்லிவிட்டார். இப்படி உள்ளங்கையில் இந்த கன்னம், வலது கன்னம் படுவது போல படுத்துவிட்டு அதற்கு பிறகு புரண்டு படுத்துக்கலாம்.
அந்த இரவு என்பது பல வகைகளிலே அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு ஒரு இயல்பான நேரம். 3 வேளை உணவு என்பது திட்டமிட்ட சதி, நம் மீது திணிக்கப்பட்ட சதி என்று எழுதுகிறார்கள். 3 வேளை உணவு என்பது கிடையாது, பசித்தால் தான் உணவு. 3 வேளை உணவு என்பது இந்த மனித சமுதாயத்தை அவர்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திணிக்கப்பட்ட சதி என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பசித்தால் சாப்பிட வேண்டும். உணவு குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. சில கவளங்கள், முதுகத்தண்டு நேராக நிற்பதற்கு சில கவளங்கள். வயிறு நிரம்ப உண்பது அல்லது அதிகமாக உண்பது என்பது நாம் நினைப்பதை போல சக்தி தருவதில்லை என்று இன்றைக்கு மருத்துவம் சொல்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை 3ஆக பங்கிட்டு, ஒரு பக்கு உணவுக்கும், ஒரு பக்கு தண்ணீருக்கும், ஒரு பக்கு காற்றுக்கும் சுவாசிப்பதற்காகவும் வசதியாக இருக்கட்டும் என்று உணவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் பேசினார். நோன்பிலே பட்டினி கிடந்து ஒரு போரை சந்திக்கிறார்கள் சஹாபாக்கள். எவ்வளவு வலிமை! செய்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பசியினால் பல நேரங்கள் மயக்கமுற்று விழுந்து விடுகிறார். பல சஹாபாக்களுக்கு மயக்கம் ஏற்படுகிற அளவுக்கு பசி இருக்கிறது. ஒட்டிய வயிறோடு பல சஹாபாக்கள் இருந்திருக்கிறார். வயிறு நிரம்ப சாப்பிட்டு அவர்களுக்கு பழக்கமில்லை. தொடர்ந்து 3 பிறைகள், 3 மாதங்கள் வந்துவிடும். எங்கள் வீட்டில் அடுப்பெறிவதில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். 3 மாதம் தொடர்ந்து எப்படி பட்டினி, என்னதான் செய்வார்கள் என்று கேட்டதற்கு ஆயிஷா சித்திகா சொல்கிறாங்க, அஸ்மதை, தண்ணீரும் பேரித்தம்பழம் தான் எங்கள் உணவு. தண்ணீரும் பேரித்தம்பழம் மட்டும்தான் எங்கள் உணவு. 3 மாதங்கள், 3 பிறை கண்டுவிடும். கிட்டத்தட்ட 2 மாதங்கள். 2 மாதங்கள் முடிந்து 3ஆவது மாதத்திற்கான தடைப்பிறை துவங்கியதற்கு பிறகுதான் உண்பதற்கு அவர்களுக்கு ரொட்டியோ இறைச்சியோ வேறு ஏதோ அவர்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு வறுமையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உணவு தான், அதிக உணவு என்பதெல்லாம் தேவையில்லையே. அது இன்றைக்கு அறிவு விஞ்ஞானம் மருத்துவம் வளர்ந்திருக்க காரணத்தினாலே இத்தனை கலோரிகள் என்று கணக்கிட்டு புரோட்டீன், நார்ச்சத்து, மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் என்று அதை பிரித்து பகுத்து இவ்வளவு கலோரிகள், இத்தனை கிலோ இருந்தால் இவ்வளவு சாப்பிட வேண்டும், என்னென்ன சாப்பிட வேண்டும், இதில் நிறைய விளக்கங்கள். அதுபோக இன்றைக்கு நிறைய சாப்பிடக்கூடிய மக்கள் பெருத்து போய்விட்டார்கள். 12 மணிக்கு கூட சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அதிகாலை 2 மணிக்கு சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். உணவகங்கள் இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். சாப்பிடுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள், சாப்பாட்டை கொடுப்பதற்கு உணவகங்களும் இன்றைக்கு இருக்கிறது. மிக கெட்ட பாத்திரம் வயிறு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். காலையில் எழுந்தது பரபரப்பு இல்லாமல் நமக்கு என்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிஷம் ஒதுக்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அதற்கு முன்கூட்டி எடுத்துக்கணும். எத்தனை மணிக்கு வேலை தூங்குகிறதோ அதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே நாம் எழப்பழக வேண்டும். அதிலே முஸ்லிம்கள் கொடுத்து வைத்தவர்கள் மிக இயல்பாக அதிகாலை தொழுகை என்பதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக இருக்கிறது. நபிமார்களுக்கு தஹஜ்ஜத் என்பதையும் சேர்த்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். இறைநேசர்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவற்றை கடமையாக்கி கொண்டார். தஹஜ்ஜத் ஒரு அற்புதமான நேரம். ரமலானுடைய காலங்கள் மட்டும் நமக்கு இயல்பாக கிடைக்கிறது. ஏனைய காலங்களில் ஏன் கிடைப்பதில்லை என்று நாம் யோசிக்க வேண்டும். வாரத்திற்கு 1 முறையாவது, மாதத்திற்கு 1 முறையாவது இந்த தஹஜ்ஜத் என்கிற அமலை நாம் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளவு காலங்கள் என்று சொல்ல முடியாது. 1 முறை போனால் திரும்ப கிடைக்கும். நேற்றைய சனிக்கிழமை என்பது உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் தன்னுடைய மொத்த சொத்தை எழுதி வைத்தாலும் அது திரும்ப கிடைப்பது. அல்லாமா பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை படிக்கிறாங்க. உருதா அப்படிங்கிற ஒரு காவியத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அல்லாமா பூசிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பக்கவாதம் வந்துவிட்டது. அவர் ஒரு பெரிய கவிஞர். பக்கவாதத்தின் மூலம் அவர்கள் முடியாமல் படுத்து கிடக்கிற போது ஒரு ஆண் முடங்கி கிடக்க முடியாது. பெண்களாவது ஒரு வகையில் சமாளித்துக் கொள்வார்கள், ஆண்கள் முடங்கி கிடக்க முடியாது.
சமீபத்தில் நம்முடைய நண்பர் ஒருவருக்கு மூட்டு அறுவை சிகிச்சை 1 மாத காலம் 1.5 மாத காலம் வீட்டில் இருந்தார் ஓய்வில். அவர் சொல்கிற கதையை பார்த்தால் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சிந்தனைகளும் எண்ணங்களும் பிறக்கிறது. அது ஒரு சிறைச்சாலைக்குள், சொந்த வீடு தான், மனைவி இருக்கிறார்கள், மக்கள் இருக்கிறார்கள், பேர குழந்தைகள் இருக்கிறது, உணவு கிடைக்கிறது, வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது, தகுந்த மருத்துவம் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. ஆண்கள் முடங்கி போவது என்பது அவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். அல்லாமா முஹ்சின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடங்கி கிடக்கிறார்கள், முடியவில்லை. அவர்கள் கவிதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கவிதை படிக்கிறார். அந்த கவிதையினுடைய முடிவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து ஒரு பொன்னாடை போர்த்துகிறார்கள். விழித்து பார்த்தால் அந்த பொன்னாடை இருக்கிறது. அதுதான் பியூட்டி. அதனால்தான் புர்தா, பொன்னாடை என்கிற பெயர். அந்த காவியத்தில் அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கத்தஹி ஹிமமி, காலத்திற்கு நிகரான வீரம் படைத்தவர் என்று இமாம் புஸ்ரி சொல்றாங்க. உலக கவிஞர்கள் எல்லாம் வீரத்திற்கு உதாரணமாக சிங்கத்தையோ மலையையோ இதைத்தான் உதாரணம் காட்டி பார்த்திருக்காங்க. பெரும்பாலான கவிஞர்கள் இவன் சிங்கம் போல வீரம் மிக்கவன், யானையை போல வீரமானவன், மலையை போல உறுதியானவன் என்று சொல்லி வேறு வேறு பொருட்களை ஒவ்வான பொருட்களாக சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக அல்லாமா முஹ்சின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்திற்கு நிகரான வீரம் என்று சொல்கிறார். ஏனென்றால் காலம் இதுவரைக்கும் ஒருபோதும் எவருக்காகவும் அடிபணித்ததே கிடையாது. காலம் என்றால் என்ன என்று பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்ன ஆதம், ஆதத்தின் மகனே, லா தசுப்பு தகர, நீ காலத்தை ஏசாதே, வான தகர, நானே காலமாக இருக்கிறேன். காலம் வேறு இறைவன் வேறு என்பது கிடையாது. காலம் வேறு இறைவன் வேறு என்பது கிடையாது. காலம் என்பது தனியாக கிடையாது. செயல்களின் வழியாக என்னவெல்லாம் நிகழ்கிறதோ அவைகள் தான் காலம். அந்த காலமாக நானே இருக்கிறேன். எனவே காலத்தை ஏசாதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ காலம் அவ்வளவு வீரியமானது. அந்த காலம் கிடைக்காது. எனவே குறைந்தபட்ச காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எவ்வளவு நேரங்கள் கிடைக்கிறதோ அவ்வளவு நேரங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 கிலோமீட்டர் நடந்தால் 10 ரூபாய், 2 கிலோமீட்டர் நடந்து வந்தால் 20 ரூபாய் அல்லது 200 ரூபாய் என்று அறிவித்தால் எல்லாம் வண்டியை விட்டுட்டு போயிடும். பள்ளிக்கு நடந்து வந்தால் ஒரு பிரைஸ் இருக்கிறது என்று சொன்னால் வண்டியில் யாரும் வரமாட்டாங்க, உண்மையில் வரமாட்டாங்க. நடந்து எப்படியாவது நடந்தது, ஏன்னா அந்த அறிவு. அதுபோல கிடைக்கிற கொஞ்ச நேரத்தையும் நன்மைகளை சம்பாதிப்பதற்கான நேரமாக அவற்றை மாற்றணும். பள்ளிக்குள்ள நேரத்தோடு வந்து உட்கார்ந்து இத்திகாஃபுடைய நியத்தோடு பள்ளியில் உட்கார்ந்து கொண்டால் அது ஒரு தனி நன்மை. அதற்கு பிறகு உள்ளே உட்கார்ந்து சும்மா இருக்காமல் திக்ரு செய்தால் அது தனி நன்மை. திருக்குரான் ஓதினால், ஸலவாத் ஓதினால், சிந்தித்தால் அது பெரிய நன்மை. சிந்தனை என்பது பெரிய நன்மை. அல்லாஹ்வை பற்றி சிந்திப்பது என்பது பெரிய நன்மை. இறைநேசர்கள் எல்லாம் இரவு பொழுதை சிந்தனைக்காக அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டார். உறக்கத்திற்காக அல்ல, இறைவனை பற்றி சிந்திப்பதற்காகவும் தங்களுடைய வாழ்க்கை பற்றி சிந்திப்பதற்காக. உங்களை கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் நீங்களே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு பிரபல்யமான வாசகம். அதாவது மற்ற பேர் கேள்வி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளை கேள்வி செய்துட்டா நம்ம தப்பிச்சிடும் இல்லையா? ஒரு தப்பு நடந்து போச்சு, மற்ற பேர் ஏன்டா அப்படி செய்தான்னு கேட்கறதுக்கு முன்னாடி முட்டாள்தனமாக நானே செய்துட்டேன், நான் ஒரு முட்டாள், இவ்வளோ படித்த இடத்துக்கு அப்படின்னு நம்மளை குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னால் மற்ற பேர் கேட்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கேள்வி கேட்பதற்கு முன்னாலே தினமும் நம்மை கேள்வி கேட்க பழக்கி கொண்டால் அந்த கேள்வி ஒரு வேளை தப்பிடும். இறைநேசர்கள் அதை செய்தார்கள். தன்னுடைய நஃப்ஸை வேறாகவும் தன்னை வேறாகவும் உருவகப்படுத்தி கொண்டு தினமும் தன்னுடைய நஃப்ஸோடு பேசினார். ஏன் இப்படி செய்தார், ஏன் இதை செய்யவில்லை, ஏன் பாசாங்கு காட்டினார், ஏன் ஈகோவாக நடந்தாய், ஏன் அவனை மன்னிக்கவில்லை, அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டாமா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் பிறரை மன்னிக்க பழக வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகி மேலே இட்டு கட்டிட்டாங்கிற கோவத்தில் அவருடைய சொந்தக்காரங்க மிஸ்தக் அவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதை செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. இனிமேல் யாரும் நியாயம்தான். நம்முடைய புள்ள மேலே அபாண்டமாக அவதூறாக சொல்லக்கூடியவருக்கு ஏன் இதை செய்யணும் அப்படின்னு எல்லாருக்கும் தோணத்தானே செய்யணும்.
அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவரை போலவே, அபூபக்கரை போலவே பல்வேறு முஃமின்கள் இன்னும் பிற ஏழைகளுக்கு கொடுத்து வந்ததை இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க நான் கொடுக்க மாட்டேன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உடனே பலா நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உடனே சத்தியத்தை பிடிச்சி பழைய மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சார். இப்போ பிறரை மன்னிக்க பழக வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், பிறரை மன்னிக்கணும். அப்போ அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் இல்லையா என்று பார்க்கணும். இப்போ இதற்கெல்லாம் நேரம் என்பது இரவு நேரம். உடல் அசதியிலே, வேலையினுடைய பழுவிலே உடனடியாக உறங்கி போவது என்பது வேறு. சில நேரங்களிலே உறக்கம் வராமல் இருந்தாலோ அல்லது நல்ல வாய்ப்பு கிடைத்தாலோ அந்த நேரங்களை எல்லாம் இது போன்ற வேலைகளுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், காலை மாலையில் திக்ரு செய்யக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களது கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் அல்லாஹ்வை நினைவு கூர்வதிலிருந்து, தொழுகையை உறுதியாக கடைபிடிப்பதிலிருந்தும், ஜக்காத்தை கொடுப்பதிலிருந்தும் அவர்களை திருப்பி விடாது. உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் இறை கடமைகள் இருந்து அவர்களை திரும்ப செய்யாது. அது ஒரு செக்ஷன்ல போயிட்டே இருக்கும். தாமரை இலை தண்ணீர் போல அவருடைய உறவு. பூட்டப்படாத சைக்கிள் என்று பெரியார்கள் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்றார். பூட்டப்படாத சைக்கிள். ஒரு மார்க்கெட்டில் சைக்கிளை கொண்டு போகிறோம், பூட்ட முடியலை, ஆனால் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போ என்ன செய்வாங்க, அந்த சைக்கிளில் ஒரு கவனம், பிறகு வேலை. அதுபோல ஒரு தாயினுடைய மனநிலை. தாய் எங்கிருந்தாலும் குழந்தை மீது ஒரு கண் இருக்கும். அதுவும் கை குழந்தையாக இருந்தால், துருதுருவென்று ஓடக்கூடிய குழந்தையாக இருந்தால், அது என்ன சாப்பிடட்டும், அரட்டை அடிக்கட்டும், பேசட்டும், கொள்ளட்டும், அவருடைய ஒரு கண் என்பது குழந்தை மீது. இது மனிதருக்கு இயல்பு. இது இயல்பு இல்லாத ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கல. அது நம்மகிட்ட எதிர்பார்க்கவில்லை, அதை நம்பி இது திணிக்கவில்லை. நம்மால் முடியும். வேறு பல விஷயங்களில் நாம் அவ்வாறு செய்கிறோம். ஒரு இடத்துல கவனத்தை குவித்து விட்டு பல்வேறு வேலைகளை செய்கிறோம். அதுபோல ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது கவனத்தை வைத்துக்கொண்டு உலக காரியங்கள் செய்யக்கூடாது என்றுதான் கேட்கிறார். இறையடியார்களும் இறைநேசர்களும் நபிமார்களும் அதைத்தான் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பற்றற்று எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இறைநேசர்களாக மாறிப்போனால், அல்லாஹ்வுடைய அன்பிலை தோய்ந்து போனால், இந்த உலகத்தை அனுபவிக்க முடியாதோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை விட இவர்கள் தான் ஆழமாக அனுபவிப்பார்கள். பற்று என்பது இருக்காது, ஒரு பாண்டிங் இருக்காது. செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். உண்பார்கள், குடிப்பார்கள், திருமணத்தில் கலந்து கொள்வார்கள், நல்ல மகிழ்ச்சியாக பேசுவார்கள், உலகத்தின் அத்துணை காரியங்களும் நடக்கும். ஆனால் அதிலே ஒரு பற்று என்பது இருக்காது. பற்று இல்லாவிட்டால் என்ன என்று சொன்னால் வலி இருக்காது, வேதனை இருக்காது. நமக்கு வேதனைகளும் நமக்கான சிரமங்களும் நாம் வைத்துக் கொண்டிருக்கிற பற்றின் காரணம். யாரோ ஒருவர் சாலையில் அடிபட்டால் நமக்கு வலிப்பதில்லையே, ஏன் அவர் மீது நமக்கு பற்று கிடையாது. யாரோ ஒருவர் பக்கத்து வீட்டுக்கார் இருந்தால் வலி இருக்கிறது. அது சொந்த வீட்டு பையனாக இருந்தால் வலி அதிகரிக்கிறது, பற்று கூடுகிறது. பற்று கூட 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 வலி அதிகரிக்கும் என்பது உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை சுவற்றின் நிழலோடு ஒப்பிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஒரு பயணியின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டார்கள். பயணி எப்போதும் தங்குகிற இடத்தை குறை சொல்வதில்லை, அதில் பெரிய லாபத்தை பார்ப்பதில்லை, பெரிய சுகங்களை, பெரிய வசதிகளை அவர் எதிர்பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவன் தொடர்ந்து பயணப்பட போகிறான். சத்திரம் இது. போகும் வழியிலே ஒரு சத்திரம். தங்க, உறங்க, உண்ண, ஒதுங்க ஒரு சில நாட்களுக்கான சத்திரம் என்கிற போது அங்கே வசதிகள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இதுதான் நிலை. அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எதையும் அவர்களை பாதிக்காது. அன்றாட கடமைகளை எதுவும் அவர்களை பாதிக்காது. வியாபாரம் நடக்கும், கொடுக்கல் வாங்கல் நடக்கும், அவர்கள் மனைவி மக்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், பேர குழந்தைகள் இருப்பார்கள், எல்லாமே இருக்கும். ஆனால் இறைவனுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கு
குறியீடாக இருக்காது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். அந்த மனிதர்களைப் போல மாறுவதற்கு நாம் முயற்சி, அது சன்னமாக பயிற்சி. ஒரு நேர தொழுகை எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக இரவு தொழுகை, இஷா தொழுகை எடுத்துக்கொள்ளணும். இஷா தொழுகைக்கு உள்ளே வந்து விட்டால் இனிமேல் உலகம் நமக்கு இல்லை. செருப்பை கழற்றுகிற போதே உலகத்தையும் சேர்த்து கழற்றி விடுது. நமக்கு தொடர்பே கிடையாது. தொழுது முடித்த பிறகு அந்த தொடர்பு வரும். தொழுது முடித்து திரும்ப போகும்போது அது தொடர்பு. இதான் வெற்றியான வாழ்க்கைக்கான சூத்திரமாக சொல்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கையின் சூத்திரம் அந்த கணத்தில் வாழ்வது, அந்த கணத்தில் வாழ்வது, அந்த செயலில் ஒன்று இருப்பது, வேறு செயல்களில் இருப்பதல்ல. அந்த கணத்தில் தான் இறைநேசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்களோ அதில். தொழுகை என்றால் தொழுகை மட்டும்தான். விளையாட்டு என்று சொன்னால் விளையாட்டு மட்டும்தான். உண்பது என்று சொன்னால் உண்பது மட்டும்தான். வேறு சிந்தனைகள் கிடையாது. 1008 சிந்தனைகளை சுமந்து கொண்டு வாழும்போது அதே பழக்கம் நமக்கு தொழுகையிலும் வந்து விடுகிறது. தக்பீர் கட்டியதும் நமக்கு எண்ணங்கள் இன்னும் அதிகரிக்கிறதே தவிர நியாயமாக அது குறைய வேண்டும். நியாயமாக எண்ணங்கள் அல்லாஹ்வின் மீது குவிய வேண்டும். ஆனால் குறையவோ குவியவோ இல்லாமல் இன்னும் அது பல்வேறு விதமாக தலைவிதித்தாடு என்று சொன்னால் நம்முடைய பயிற்சியில் குறை இருக்கிறது, நம்முடைய எண்ணங்களில் குறை இருக்கிறது, நம்முடைய நோக்கங்களில் குறை இருக்கிறது. அவற்றை சீர் செய்து விட்டோம் என்று சொன்னால் நிலைமை மாறும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நேரத்தோடு ஒரே ஒரு செகண்ட், ஒரு நேரத்தில் ஒரு செகண்ட், அவ்வளவு சாப்பிடுகிறோமா. இந்த சில பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள், உண்ணும்போது தொலைபேசி அழைப்புகளை எடுப்பதே கிடையாது. கோடி ரூபாய் இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸ் எடுப்பதே கிடையாது. பெரிய கோடீஸ்வரர்களை, பெரிய மனிதர்களை பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன். உணவு உண்டு கொண்டு இருக்கிற போது எப்படிப்பட்ட முக்கியமான அலைபேசிகள் வந்தாலும் அவர்கள் எடுப்பதே கிடையாது. எப்படி நாம் தொழுகையில் எடுப்பதில்லை? தொழுகையில் நாம் எடுக்காமல் தானே இருக்கிறோம். தொழுது முடிச்சுட்டு உடனே எடுத்துடணும், அது வேறு விஷயம். சலாம் கொடுத்த உடனே மொபைல் பார்க்கிற எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார், உடனே பார்க்கிறார். ஆனால் ஏன்? அந்த உணவு, அந்த வேலை சரியாக இருக்கு. அதற்கு பிறகு அடுத்த இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறைமுகமாக தொழுகையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் தவறு அந்த சூழ்நிலைக்கு செல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே பாராட்டி பேசுகிற இந்த மனிதர்களை எப்படி அவர்கள் கொடுக்கல் வாங்கல், தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்து கொடுப்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களை தடுக்காமல், உலக காரியங்கள் அவர்களை தடுக்காமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்வது போல நாமும் மாற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அந்த உயர்ந்த தௌஃபீக்கை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா